அனுராக் தாக்கூர் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். இந்த பிஜேபி டெலிகேஷன் குழுன்னு சொல்லி வந்தாங்கல்ல, அந்த அனுராக் தாக்கூர் அனுப்பியிருக்கிறாரு. இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக முழு பொறுப்பு ஸ்டாலின் தான், விஜய்க்கெல்லாம் எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த டெலிகேஷன் குழுவில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் 8 எம்பிக்கள் வரோம், எங்களை சந்திப்பதற்கு இந்த கரூர் மாவட்ட ஆட்சியரும் கரூர் எஸ்பியும் பார்க்க மாட்டாங்க, இது குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க. நடந்த சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம், 41 உயிர்கள் இறந்திருக்கு, நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு வழக்காக இது மாறி இருக்கு. ஒரே நேரத்தில் ஒரே நாளில் கோர்ட்டு ஒரே சம்பவத்தை வச்சு ஒரு 7-8 வழக்குகளை விசாரித்து நான் பார்த்ததே இல்லை. அந்த வழக்குகளை எல்லாம் கோர்ட்டு அவசரமாக விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கு என்பது எஸ்ஐடி அமைத்து, அதுவும் கோர்ட்டு தலைமையில் எஸ்ஐடி அமைச்சு விசாரிக்கக்கூடிய அளவுக்கு கோர்ட்டை இதை முன்னின்று எடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதில் வந்துட்டு இவங்க நாங்கள் எங்களை ஏன் பார்க்கல, உங்களை பார்க்கணும், ஏங்க பார்க்கணும், நீங்கள் கட்சி சார்பாக வர்றீங்க, அரசு சார்பாக வரல, ஒன்றிய அரசின் சார்பாக வந்தால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அவங்களுக்கு வேற பணி இல்லையா, இந்த கேஸை முழுமையாக ஆராய வேண்டிய பணி கடமை அவங்களுக்கு இருக்கா இல்லையா, அவங்கள வர வேணாங்க, அவங்களுடைய பணியை பார்க்கட்டும், அரசாங்கத்துடைய பணியை அவங்க பார்க்கணும், நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நாங்கள் எங்களுடைய கட்சியின் ஆட்களை வைத்து கொண்டு மக்களை சந்தித்து கோரிக்கைகளை நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கிறோம், அவங்கள்ட்ட குறைபாடுகள் இருந்து அவங்கள்ட்ட இருந்து கேட்டுக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடுக்கு தானாங்க இவங்க வரணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும், விஜய்க்கு பொறுப்பு கிடையாது. இன்னொரு பக்கம் உரிமை மீறல் பிரச்சனை வரணும், நாடாளுமன்றத்தில் வேறு வேலையே இல்லையா, ஒருத்தன் இளவு வீட்டில் வந்துட்டு அவன் வீட்டில் என்னை சந்திக்க ஆள் வரல அப்படின்றக்காக நீ நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வருவியா? இதைத்தாங்க முதலமைச்சர் சொன்னார். என்ன சொன்னார், அதாவது 3 முறை நமக்கு பேரிடரால் பாதிக்கப்பட்டோம், நிதி கேட்டோம், ஆனால் நிர்மலா சீதாராமன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஆனால் இந்த நிர்மலா பாருங்க கரூருக்கு வர்றாரு, கும்பமேளாவுக்கு போனாங்களா, அங்கே போகலை, குஜராத்துடைய மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு, அங்கே போனாங்களா, அங்கே போகலை, அதே போல் மணிப்பூருக்கு போனாங்களா, அங்கேயும் போகல. ஆனால் கரூருக்கு மட்டும் ஏன் வர்றாங்க, அப்போ தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறதுனால வர்றாங்களா? இல்லைங்க, தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லை, தேர்தல் வருது, அதை வச்சு ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடலாமா, அல்லது இந்த சம்பவத்தின் மூலமாக யாரையாவது அடிமைப்படுத்தி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி நம்ம ஒரு ஒட்டுண்ணியாக இருந்து விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. இந்த குழுவில் அனுப்பின ஆளுங்களை பார்த்தாவே தெரியும். அனுராக் தாக்கூர் யார், சிஏஏ போராட்டத்தை மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது கோலி மாரோ ஜோலி மாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை எழுப்பி அவங்களெல்லாம் சுட்டு கொள்ளுங்கன்னு பேசினவர் தான் இந்த அனுராக் தாக்கூர். ஹேமமாலினி யாரு, கும்பமேளால மக்கள் இருந்ததெல்லாம் ஒரு விஷயமாங்கன்னு சொல்லி சொன்னவர். இந்த தேஜஸ்வி சூர்யா பெங்களூர்ல மிகப்பெரிய வெள்ளத்தை மக்கள் சந்திச்சு வீடுகளை இழந்து வெளியே நிவாரண முகாம்கள்ல தங்கி இருக்கும் போது தோசை சூப்பரா இருக்கு, சட்னி சூப்பரா இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டவர் தான் இந்த தேஜஸ்வி சூர்யா. அப்ப மக்களுடைய கஷ்டங்கள் அனுபவிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே பார்க்காம அவங்களை கொல்ல சொல்லி அவங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறாம கிண்டல் பண்ணி வீடியோ போட்டவங்கெல்லாம் இன்னைக்கு கரூர் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற முடியுமா?